எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ரெசிபி வந்து ஒரு கோகுலாஷ்டமி ஸ்பெஷல். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அலசி கொஞ்சம் காய வச்சு ஈரப்பதம் லேசாக இருக்கும்போது நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ரெடிமேட் அரிசி மாவும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக பண்ணுறது கொஞ்சங்கிறனால நான் வந்து இதை அரைச்சிட்டேன் மிக்சிலேயே. ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, அப்படியே ஒட்டிக்கும் அரிசி வந்து ஒன்னோட ஒன்று. இந்த அரைச்ச மாவு வந்து 100 கிராம்ஸுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் உளுத்தம் பருப்பு வந்து 100 கிராமுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து உளுத்த மாவு, அதாவது உளுத்தம் பருப்பை வந்து வறுத்துட்டு அதை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். காரம் வந்து தேவைப்பட்டா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு. அதாவது காரம் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தாங்க. அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. வெண்ணெய் எடுத்திருக்கேங்க, நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்த மாவு, அப்புறம் அந்த பொடியெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். உளுத்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சோண்டு பெருங்காய தூளும் போட்டிருக்கேன் நான். நீங்கள் அப்புறம் தனியாக கூட வேணும்னா போட்டுக்கலாம் அதை. இப்போ கடலைப்பருப்பும் எல்லையும் போட்டுடலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேங்க. இது வந்து உருக்கியும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து அப்படியே போடுறேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஈஸியாக வந்து நம்மளுக்கு அது பிசைஞ்சிடலாம், பிரச்சனை இருக்காது. இதுக்கு வந்து எனக்கு கம்மி மாவுங்கிறதுனால நான் போட்ட பட்டருக்கு வந்து இது தண்ணியே தேவைப்படலைங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய மாவு போடுறீங்க, நான் சொல்கிற ரேஷியோலேயே வந்து நீங்கள் டபுளாக பண்ணுறீங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போட்டு பண்ணும்போது வெண்ணெய் வந்து உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி லேசாக விட்டு பார்த்து உருட்டி இந்த மாதிரி பதத்தை கொண்டு வந்துடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்து எண்ணெயை லேசாக தடவிட்டு இந்த மாவு உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து மெல்லிசாக தட்டணுங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள், தட்டியாச்சு. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா விரிசலாக வந்துடும், இந்த மாதிரி தட்டவே வராது. ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தால் பொலன்னு இருக்கும், அதுவும் தட்ட வராது. இப்போ அது வந்து மெதுவாக எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒன்றுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ரொம்ப வந்து பெருசாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணணும். இது நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகும், நல்லா கோல்டன் ப்ரௌன், அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். மாவு வந்து நம்ம தட்டி போடுறோம் இல்லைங்களா, அது போடும்போது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும், இல்லைன்னா விரிசல் விட்ட மாதிரி ஆயிடும், சரியை ஒட்டிக்கும் போய் இல்லாட்டி. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த பச்சரிசிலாம் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, மாவு, உளுத்த மாவு, அதெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம அரைச்சிடறதுனால அதை நல்லா காய வச்சுட்டு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா எப்போ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. பாக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் என்னோட ஸ்டைலில். வாங்க, கடலை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ப்ளூ கப் இருக்குது பாருங்கள், இதில் தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். அதாவது சக்கரை, நெய் எல்லாமே. இந்த கப்பில் 1 கப்பு வந்து நல்லா கடலை மாவு எடுத்து சலிச்சு கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சக்கரை வந்து இதில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், அதே ப்ளூ கப்பில். நெய் வந்து 2 கப்பு உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி வந்து பாகு வைக்கிறதுக்கு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலாம். பாத்திரத்தை நல்லா இழுப்பானையை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி விடணுங்க. இதை நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகரை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும், சிரப் பண்ணுறதுக்கு. அது கரையட்டும். சைடில் வந்து நெய்யை சிம்மில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெய்யை வந்து ஆல்ரெடி உருக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா சூடுபடுத்தணும். அந்த சலிச்சு வச்ச கடலை மாவு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா டைரக்டா தண்ணியில விட்டு அப்படியே தட்டி போயிடும். அது நெய்க்கு வந்து அடி கனமான பாத்திரத்தை வச்சு நெய்யை சூடு பண்ணணும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிடும், தேய்க்கிறதும் கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து மொத்த கம்பி பாகு பதம் வரணுங்க. வெயிட் பண்ணுங்க, ரொம்ப தண்ணி விட்டா லேட் ஆகும். பாகு வரதுக்கு நல்லா பாருங்க, நுரைச்சி வந்துருச்சு. தண்ணியில வந்து கையை காமிச்சிட்டு, ஏன்னா சூடு ரொம்ப இருக்கும், தண்ணியில கையை காமிச்சிட்டு இப்படி கையை இப்படி வச்சு கம்பி மாதிரி வரும், ஒரு நூல் மாதிரி. அவ்வளவுதாங்க. இப்ப கடலை மாவை அதுல போட வேண்டியதான். ஸ்டிக்கியா இருக்கும், அது நல்லா கிண்டணுங்க. ஆல்ரெடி சலிச்சிட்டோம், பட் கட்டி இல்லாம இருக்கிறதுனால நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து நெய் விடணும், அப்பப்போ நெய் அப்சர்வ் ஆகும் போது நெய் வந்து கொதிக்கிற நெய்யை வந்து அதுல விடணும். பாருங்க, விட்டுருக்கேன். இது அப்சர்வ் ஆனோம்னே திரும்பி விடணும். பாருங்க, அப்சர்வ் ஆயிடுச்சு, திரும்பி விடுறேன் கொஞ்சம். இந்த நெய் இது வந்து இந்த இதுவே வந்து நெய் போட்டாதாங்க டேஸ்ட். இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால வந்து இது வேணும்னா இனி நிறைய போட்டுக்கலாம்.
பாருங்க ஓட்ட ஓட்டையா வருது. அப்புறம் நுரைச்சும் வரும். கொஞ்சம் நெய் ஊத்திங்கன்னா நுரைச்சு வரும். இந்த ஸ்டேஜ் ஒட்டாமையும் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன். அதுல இந்த கலரி வச்ச அந்த மைசூர் பாகு அந்த பேஸ்ட்டை வந்து போட்டலாம். வந்து குவான்டிட்டி கம்மியா பண்ணதுனால இந்த பிளேட்ல தான் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லேசா நல்லா ஃபிளாட்டன் பண்ணிட்டு ஃபேனை போட்டு கொஞ்ச நேரம் ஆறின உடனே நீங்க பீசஸ் போட்டீங்கன்னா ஆறின உடனே நல்லா அதை எடுத்துடலாம். அந்த பாகு வைக்கிற பதம் வந்து நம்மளுக்கு சரியில்லாம போயிடுச்சுன்னா அந்த இது மைசூர்பாக்கே நல்லா வராதுங்க. ஒரு மாதிரி உதிரியா போயிடும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியா போயிடும். இந்த கம்பி பதம்ங்கிறது கரெக்டா இருக்கணும். கொஞ்சம் சூடா இருக்கும் போதே எடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் அது பேந்த மாதிரி இருக்கு. பட் நல்லா ஆறிடுச்சுன்னா சூப்பரா எடுக்க வந்துடும். இதை வந்து கீத்து போட்டாச்சு, எடுத்துடலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டெலிஷியஸான உங்களுக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் பண்றது, அப்புறம் ஏதாவது விசேஷம் அதுக்கெல்லாம் வந்து பண்ணலாம், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. டயட்ல இருக்கிறவங்களும் ரொம்ப வந்து சாப்பிடாம இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you. Happy Diwali. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத சொல்லித்தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது தீபாவளி ஸ்பெஷலுங்க. இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அதான் மைதா 200 கிராம்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் பொட்டுக்கடலை 100 கிராம்ஸ், சுகர் 100 கிராம் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூடி, எண்ணெய் வந்து தேவையான அளவு, அதான் பொரிக்கிறதுக்கு, தண்ணீர் தேவையான அளவு, ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலையும் தேங்காயும் தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம். பொட்டுக்கடலை வந்து லேசாக ஆல்ரெடி வந்து அது வறுப்பட்டது தான். லேசாக வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ துருவின தேங்காயும் போட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதத்தோட அந்த சோமாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த வறுத்த பொட்டுக்கடலையை வந்து 1-2 அரைச்சி சுகரையும் ஏலக்காயும் எதையும் அரைச்சிடுறாங்க. இப்போ இதை போல வறுத்த அரைச்ச பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மைதாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை ஏலக்காயும் நல்லா வந்து பவுடரா அரைச்சிடலாங்க. பொட்டுக்கடலை மாவோட சர்க்கரையை தாங்க மிக்ஸ் பண்ணணும், மைதாவோட மிக்ஸ் பண்ணக்கூடாது, தெரியாமல் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து மைதா மாவோட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு இருக்கு இல்லைங்களா, அதையே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த தண்ணி போட்டு மாவு வந்து ரெடி பண்ணிடலாம், மைதா மாவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மைதா மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா தின்னாக வந்து நம்மளுக்கு தேய்க்க வரும். தின்னாக இருந்தால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தின்னாக இருக்கணுங்க. இப்போ உள்ள வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். அந்த பொட்டுக்கடலை, சக்கரை, தேங்காய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது வச்சாச்சுங்க. எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம், இல்லைனா ஒரே சைடு மட்டுமே இருக்கும். இப்போ இது வந்து நீங்க பேஸ்ட் பண்றது வந்து மைதாவை கொஞ்சம் தண்ணியில கரைச்சு நுனியில கூட போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோர்க் வச்சு வந்து இந்த மாதிரி பண்ணி நல்லா ஒட்ட வச்சு பண்ணா கூட இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில வராதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இது வந்து மீடியம்ல வச்சுட்டு இப்போ அடுப்புல போட்டு எடுத்துடலாம். இதனால பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து எல்லாம் 1 by 1 போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும். இது ட்ரை ஸ்வீட் அப்படிங்கறதுனால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மெல்லிசா பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து மாவு அவுட்டர் லேயர் வந்து கனமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you. இன்னைக்கு நான் அதிரசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு தீபாவளிக்கு பண்ணுற ரெசிபிங்க இது. அதாவது வந்து இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, பச்சரிசியை லேசாக அலசிட்டு நல்லா வந்து ஈரத்துலேயே உலரில் ரொம்ப வெயில் இல்லாமல் இருக்கிற இடத்துல நிழலில் காய வச்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது நல்லா வந்து அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஆனால் வீட்டில் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். கம்மியாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். அப்புறம் நான் வந்து 1 கப் எடுத்துருக்கேங்க, 100 கிராம்ஸு. அப்புறம் வந்து தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நம்ம வந்து 1 கப் எடுத்துருக்கோம் வந்து அரிசி மாவு அப்படின்னா வெல்லம் வந்து 3/4 எடுத்துக்கலாம். அப்புறம் எள்ளு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு பாகு வைக்கணுங்க. ஒரு கடாய் ஆன் பண்ணி தண்ணியை ஊற்றி வெல்லம் போட்டுடலாம்.
இது வெல்லம் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணி கரையிட்டுருவாரு. கொஞ்சம் நல்லா பாகு வந்து தண்ணியில் போட்டு உருட்டுற மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த மாவில் போட்டு பிசைஞ்சு அதை தட்டும் போது அப்போ தான் நல்லா வரும், இல்லைன்னா நிற்காதது. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு பாத்திரத்தில் சின்ன கப்பில் தண்ணி ஊற்றி இந்த இதை போட்டு பார்த்தோம்னா உருட்ட வரணும். பாருங்க போட்டேன், இனி வரல, இனி கொஞ்சம் ஆகும் டைமு ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டா உங்களுக்கு உருட்ட வரும். இது இந்த ஸ்டேஜ் தாங்க. நீங்கள் இதை அடுப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த கடாயி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம மாவோட போட்டு பிசைஞ்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஒரு 2 hours ஊறட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு நல்லா இருக்குங்க. இது ஊறுனதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப குளகுலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் விரிசல் விட்டுரும், ரொம்ப குளகுலன்னு இருந்தால் போடவே வராது இந்த மாவு அதிரசத்துக்கு. நல்லா பக்குவமாக பார்த்து இந்த மாவை பிசையணுங்க. இப்படி அமுத்துனா சும்மா ஒட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஊறிடுச்சுங்க பாருங்கள். இது இப்படி இருக்குன்னு இப்போ இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி தட்டிட வேண்டியதான். இப்படி ஒரு பால் கவர் எடுத்து உருண்டையை எடுத்து வச்சுக்கணுங்க. ரொம்ப மெல்லிசா தட்டினா ஒரு பிஸ்கெட் மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து ரொம்ப குண்டா தட்டினா உள்ளே வேகவே வேகாது. அதனால் மீடியமாக வந்து தட்டிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் போட்டேங்க ஆல்ரெடி. இப்போ பாருங்கள் ரொம்ப பெருசாக இருந்தால் கரிஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சு பண்ணணும். அப்புறம் நல்லா கொஞ்சம் வெந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப வந்து காய வச்சு போட்டோம்னா ரொம்ப கருப்பாயிடும். சிம்மில் வச்சு கொஞ்சம் அதை சூடு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இது வந்து தீபாவளிக்கு 90% வீட்டில் பண்ணுறது ரெசிபி தான். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.